ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவருளால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது மால்யத்தோட நவமி, தேய்பிறை நவமி. அதில் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு திருநாமம் உடையது. அதில் இந்த நவமி மால்யபட்சம், அதாவது புரட்டாசி, குரோதி ஆண்டோட புரட்டாசி தேய்பிறை நவமிக்கு உரிய திருநாமம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா அவிதவா நவமி அப்படின்ட்டு சொல்கிறார் வாத்தியார். இது என்ன விஷயம், என்ன விசேஷம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இது இந்த நவமியோட அனுக்கிரக சக்திகள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த நவ வீரர்கள், நவகுமாரர்கள் அப்படின்ட்டு இருப்பாங்க. அந்த முருகர் கோயிலில் நீங்கள் போய் பார்த்துட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த திருப்போரூர் போனீங்கன்னா கூட அவங்க பின்னாடி ஒரு பெரிய பாறையில் அந்த நவகுமாரர்கள், நவ வீரர்கள்னு இருப்பாங்க. அந்த மாதிரி நவ வீரர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் முருகர் கோயிலில் இவங்களோட தரிசனம் இருக்கும். இவங்களுக்கு விசேஷமான பூஜைகள் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப ஒரு உத்தமமாக இருக்கும். ஏன் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, இந்த நவ வீரர்கள் அவங்களோட பத்தினிகளோட சேர்ந்து என்ன விதமான ஒரு அனுக்கிரகம் பண்ணுறாங்க அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த விதவா தோஷம் அப்படின்ட்டு ஒரு தோஷம் ஒன்று உண்டு இல்லையா? அதாவது இளமையிலே கணவனை இழக்கிறது, இல்லைன்னா நடுத்தர வயதில் கூட கணவனை இழக்கிறது. இதெல்லாம் ஒரு ஒரு துர்பாக்கியம். அதாவது விதவா தோஷம் ஏற்படுது இல்லையா? இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணி தரக்கூடிய ஒரு விசேஷமான சக்தி, அனுக்கிரகம் உடையவங்க தான் இந்த நவ வீரர்கள், நவகுமாரர்கள். ஸோ அதனால் அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி அவிதவா நவமி போன்ற காலங்களில் அவங்கள விசேஷமாக வழிபாடு பண்ணுறது, அவங்களுக்கு ஏதேனும் பூஜை பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப உத்தமம். அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த விதவா தோஷம்ன்ற ஒரு தோஷத்திலிருந்து விடுபடலாம். குறிப்பாக ஜாதகம் எப்பொழுதுமே வாத்தியார் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அதுவும் பெண் பிள்ளையை பெற்றவங்க எல்லாருமே ஆண் பிள்ளையை பெற்றவங்களும் பார்க்கலாம். ஆனால் பெண் பிள்ளையை பெற்றவங்க என்ன முக்கியமாக பார்க்கணுன்னா, சின்ன வயசுலேயே ஒரு நல்ல உத்தமமான ஒரு ஜோதிடர்கிட்ட அவங்க ரியலைஸ் பண்ணி வச்சுக்கணும் அவங்களோட எதிர்காலத்தை. அப்போ தான் எதிர்காலத்தில் திருமண காலத்துலேயும் இல்லை திருமணத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய சில வகையான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆரம்பத்திலேருந்தே சில வகையான பூஜைகள்லாம் அவங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அது அப்படியே பண்ணிகிட்டே வந்தால் அந்த தோஷத்தோட வீரியெல்லாம் தணிஞ்சிரும் அப்படின்வார். ஈவன் செவ்வாய் தோஷம் கூட அப்படி நிறைய பேருக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லுவார். அதில் பார்த்துட்டிங்கன்னா பொதுவாக ஒரு சில விஷயங்கள், இந்த சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சேர்ந்துருக்கிற ஜாதகங்கள், பரிவர்த்தனை ஆகியிருக்கிற ஜாதகங்கள், அண்டு பார்த்துட்டிங்கன்னா நேருக்கு நேராக பார்த்துக்கிற ஜாதகங்கள், சூரிய பகவான் செவ்வாய் பகவான் அப்படி பெண் ஜாதகத்தில் இருக்கும்போது அது கொஞ்சம் நாம் கூடுதலாக கவனம் செலுத்தி அந்த ஜாதகத்தை நம்ம கவனிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி தோஷங்களுக்கான விதவா தோஷத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ப்ளஸ் ஆனால் கன்ஃபார்ம்டுன்னு சொல்லக்கூடாது. பிகாஸ் ஏன்னா வேறு யாராவது சுபர்கள் இருக்கலாம். இன்னும் நிறைய அந்த நட்சத்திர பாதங்கள் எல்லாம் அனலைஸ் பண்ணும்போது அது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் நாம் ஏன் அவ்வளோ தூரம் போனோம்? இந்த மாதிரி காலங்கள் வரும்போதே இந்த மாதிரி நவவீரர்களுக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப உத்தமமான ஒரு காரியமாக இருக்கும். ப்ளஸ் தர்ப்பண முறைகள் அப்படின்னும் போது இந்த அவிதவா நவமியில் தர்ப்பணம் பண்ணுறச்சே மனைவி கையால் தர்பையை கேட்டு வாங்கி அவங்களோட அனுமதியோடு தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப ஒரு உத்தமம். அந்த கணவன் மனைவி உள்ள இருக்கக்கூடிய அந்யோன்யம் நல்லபடியாக விருத்தி ஆகும். அதனால் மனைவிக்காரங்களால் தர்பையை வாங்கி இந்த மாதிரி அவங்கக்கிட்ட அனுமதி, இந்த மாதிரி என்னோடய முன்னோர்களுக்கு இந்த அவிதவா நவமியில் தர்ப்பணம் பண்ண போகிறேன், நீங்கள் உங்கள் அனுமதியோடு இந்த தர்பையை எடுத்து கொடுங்க அப்படின்ட்டு வாங்கிங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த வேம்பு, வில்வம் அண்டு அந்த துளசி, நெல்லி இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய விருட்சங்கள் எங்கேன்னு இருந்தால், வெளியில் போய் தர்ப்பணம் பண்ணுறவங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அந்த விருட்சத்துக்கு அடியிலையோ அதோட அருகாமையில் போய் தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப மகா விசேஷம். இந்த விருட்சங்களோட தன்மையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த கணவன் மனைவியோட அந்யோன்யம், அந்த இல்லற வாழ்க்கையை சிறக்க வைக்கக்கூடிய விசேஷமான அனுக்கிரக சக்திகள் மிகுந்த விருட்சங்கள் தான் இந்த மாதிரி சேர்ந்து இருக்கக்கூடிய விருட்சங்கள்லாம். ஸோ அதுக்கு ஏதேனும் வாய்ப்பு இருந்தாலும் அதையும் பயன்படுத்திங்க. கண்டிப்பாக குறிப்பாக இந்த காலம் அவிதவா நவமிக்கோட காலம் எப்படி வந்திருக்கு பார்த்துட்டிங்கன்னா புனர்பூசத்தோடு சேர்ந்து வந்திருக்கு. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட திருநக்ஷத்திரம் ப்ளஸ் நவமி அவருக்குரிய விசேஷமான திதி. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறதுனால தர்ப்பணம் பண்ணுவதற்கு முன்னும் பின்பும் சிறிது நேரம் முடிஞ்சால் ஒரு 24 தடவையாவது ராமநாமத்தை சொல்லுங்க. ராமநாமன்றது ஏதோ சாதாரணமாக நீங்கள் நினச்சிடாதீங்க. ராமநாமத்துக்கும் தர்ப்பணத்துக்கும் என்னையா சம்பந்தம் அப்படிங்க மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா காசியில் மறிக்கிறவங்க அவங்களோட காதுகளில்
சாக்ஷாத் சிவபெருமானே வந்து ராமநாமத்தை தான் சொல்கிறதா இன்றும் ஒரு ஐதீகம் நிலவுது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அப்போ பாருங்கள், ராமநாமம் இறந்தவங்களுக்கு முக்தியை தரக்கூடிய ஒரு விசேஷமான திருநாமம் அது. அதுக்குரிய காலமாக இது இருக்கிறதுனால நம்ம முன்னோர்களும் அவங்கள எல்லாருமே நல்லபடியாக முக்தி அடையணுன்றதுக்காக தான் இவ்வளோ மனக்கட்டு இந்த மால்யபட்சத்துலலாம் இவ்வளோ விஷயம், அதாவது விசேஷமான தர்ப்பணங்கள், விதவிதமான தர்ப்பணங்கள், இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணமே என்னென்னா அந்த முன்னோர்கள் நல்லபடியாக முக்தி அடையணும் அப்படின்றதுக்கு தானே. அது இந்த ராமாமிர்தம் சக்திகள், ஏன்னா கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா அமிர்த யோகம் சேர்ந்துருக்கிறனால இந்த ராமாமிர்த சக்திகள் அந்த முன்னோர்களுக்கு ஒரு நற்கதி வாய்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குமே. ஸோ அதை ஏன் நம்ம மிஸ் பண்ணணும்? அது மட்டும் இல்லாமல் அவிமுகேஸ்வரா அப்படின்ட்டு ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார். அவருக்கும் நாளைக்கு முடிஞ்சால் அர்க்கியம் கொடுத்துருங்க, அவிமுகேஸ்வர ஆஞ்சநேய பெருமானுக்கு. ஏன்னா இந்த அவிமுகேஸ்வர ஆஞ்சநேய பெருமானுக்கு ஒரு விசேஷமான சக்தி, ஆஞ்சநேயருக்கு விசேஷமான சக்தி. அந்த திருநாமுடைய அவிமுகேஸ்வர ஆஞ்சநேயருக்கு என்ன விசேஷம் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய அந்த தர்ப்பணம் தீர்த்தங்கள் ப்ளஸ் ஒரு ஹோமம் பண்ணால் அவிர்வாகம், பிதர்களுக்கான அவிர்வாகம், இதை இம்மிடியேட்டாக அந்த பொழுதில் எடுத்துகிட்டு போய் அந்தந்த லோகத்திலே சேர்த்துருவார் அப்படின்ற ஒரு விஷயமும் ஒன்று உண்டு. நிறைய பேர் யோசிக்கலாம், மால்யபட்சத்தில் தான் நம்ம முன்னோர்கள் பித்தர்கள்லாம் நம்ம வீடு தேடியே வந்துடுறாங்களே, அப்புறம் இவருக்கு எதுக்கு வேலை அப்படி யோசிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனில் எல்லாருமே வருவாங்க, யாராவது 1-2 பேர் அலுவல் காரணமாக ரொம்ப பெரிய வேலை நிமித்தமாக வர முடியாமல் போயிருக்கோம் இல்லையா. ஸோ அவங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்காக, அதாவது நம்ம சுவாமி ஆஞ்சநேய பெருமானோட அனுகிரகம் நமக்கு நிச்சயமாக தேவை. அதனால் அவிமுகேஸ்வர ஆஞ்சநேய பெருமானுக்கு அர்க்கியம் கொடுங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த அவிதவா நவமி வந்து பார்த்துட்டிங்கன்னா ராமநாமம் கூடிய ஒரு விசேஷமான தர்ப்பண சக்தினால் இதை எல்லாருமே வந்து நிச்சயமாக பயன்படுத்திண்டு நம்ம முன்னோர்களுக்கு முக்தி கிடைப்பதற்காக பகவானையும் சரி வாத்தியாரும் சரி வேண்டுவோம். ஓம்.